கார்த்திகை தீபம், தீபத்தூண், அதை பெஞ்சில் அப்பீல் பண்ணாங்க. இன்றைக்கி பெஞ்சு விசாரிச்சுட்டு கேட்குறாங்க ஹெச்ஆர்என்சியை பார்த்து, இந்து அறநிலையத்துறையிலேருந்து பேசுகிறான், யாருக்கு ஆதரவாக பேசுகிறான், கார்த்திகை தீபத்துக்கு வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறான். இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு இதை வச்சுட்டு, காரணம் திராவிட மாடல் அரசு உள்ளே பூந்துட்டு அமைச்சரை தூண்டி விட்டுடோ கார்த்திகை தீபம் தேவையில்லைன்னு சொல்லியா. அந்த திருப்பரங்குன்ற மலை சொந்தம் இல்லை, அது சிக்கந்தர் மலைக்கு தான் சொந்தம்னு சொல்லியாங்கிறாங்க. ஆண்டாண்டு காலம் இருந்ததை திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளிலும் உண்டு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அதில் யாருமே விளக்கேற்றுறது இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. அதுக்காக என்னாச்சு, இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. 1994 உயர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்க, அங்கே தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதாங்கிறத கோயில் நிர்வாகம்தான், ஹெச்ஆர்என்சி தான் முடிவு பண்ணணும்னு இருக்க, நீங்கள் முடிவு பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. இது ஒருவர் வர இஸ்லாமிய இயக்கம், அவங்க இன்னும் ஒரு 4-5 இயக்கத்தோடு சேர்ந்து இன்றைக்கி கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறாங்க. அப்போ இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர் என்ன சொல்கிறாரு, மனு கொடுத்துட்டு இது ஏற்றிட்டான் என்னையா கெட்டு போகுது, தீபம் ஏற்றுனா எங்களுக்கு தீபம் ஏற்றுறதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாரு. ஒரு நாள் இல்லை 2 தடவை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததை நீங்கள் திருப்பி போஸ்ட்போன் பண்ணீங்கன்னா பதட்டத்தை தான் உருவாக்குறீங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எங்கேயுமே இங்கே நீங்கள் மதுரையில் பொறுத்த மட்டும் ஒற்றுமையாக அந்த சிக்கந்தரும் முருகனும் ஒன்றா தான் இருந்திருக்கிறதா ஒரு அடையாளம், பழைய அடையாளமாக இருந்திருக்கு. விட்டு கொடுத்து இடம் கொடுத்தாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது எல்லாமே இவ்வளோ தூரம் பண்ணதையும் நீங்கள் பதட்டம் இல்லாமல் அதை தீபம் ஏற்றி விட்டுட்டா பிரச்சனை இல்லாமல் போயிருமே எல்லாருக்குமே. ஆக இஸ்லாமிய இயக்கங்களே அதை கண்டுக்கல. இந்த வீடியோ பேசணுன்னா உடனே இவங்க போய் வக்ஃபோர்டு இயக்கத்தை பிடிக்கிறாங்க. பிடிச்சி நீங்கள் சொல்லுங்கள் அது எங்கள் இடம்னு சொல்லுங்கங்கிறாங்க. ஸோ இப்போ வக்ஃபோர்டு இயக்கம் சொல்கிறாங்க அது எங்கள் இடம், சிக்கந்தர் இடம், எது தீபத்தூண் இருக்கிறது. தூண்டி விடுறது யார்? அரசியல் காரணங்களுக்காக இப்படியா தூண்டி விடுறது? தூண்டி விடுறாங்க. மதுரை கமிஷனர் அவர் ஒரு வக்கீலை பிடிச்சிருக்கார், அந்த வக்கீல் போய் பேசுகிறார். என்ன சொல்லணும், அது நடுநிலைமையான கருத்துக்களை சொல்லணும். என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு உரிமை இருக்குது. கார்த்திகை தீபம் ஒரு காலத்தில் ஏற்றுனாங்க, இப்போ பிரச்சனை வேணாங்கிறதுனால நாங்கள் அங்கே கோயிலே விநாயகர் கோயிலே தீபத்தை வச்சோம். இப்படி தானே பேசணும். மனநிலை நல்லா இருக்கிறவங்க இப்படி தானே பேசணும். கமிஷனர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, அந்த தீபத்தூண்கிறது இவருடைய கற்பனை அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த தனி நீதிபதி அவருக்கு ரொம்ப கற்பனை சக்தி அதிகம், அவர் எலெக்ஷனில் கூட நிற்கலான்னு கிண்டல் அடிக்கிறார். யார்? மதுரை போலீஸ் கமிஷனருடைய வக்கீல். அப்போ மதுரை போலீஸ் கமிஷனர் இப்படி பேசணும்னு சொல்லியிருக்கார். ஒரு நீதிபதியை எலெக்ஷனில் நிற்கலாம், ஒரு நீதிபதியை பேசலாமா? எலெக்ஷனில் நிற்கலாம்லாம் கிண்டல் அடிக்கலாமா? காத்திருங்கள், எல்லாம் காத்திருக்கு. 3-4 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட கூட அதிகாரிகளுக்கு இது இருக்குது, இப்படி பேசலாமா? சரி, எலெக்ஷனில் நிற்கிறாருனே இங்கே ஜிஆர் அந்த டெபாசிட் கிடைக்குமா உங்களுக்கு? நின்று பாருங்களேன். ஜிஆர் சாமிநாதன்ல இங்கே வேற ஒரு ஆளையும் நிறுத்து பண்ணி பாருங்கள், டெபாசிட் கிடைக்காது உங்களுக்கு. சார் வந்ததோட காலி, என்னமோ பெரிய கொடிகட்டி செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிற மாதிரி கண்ட ஓட்டு பூரா காலி. 1 கோடி போலி வாக்காளர்கள் என்னமோ பெரிய செல்வாக்கு கொடிகட்டி பறக்கிற மாதிரி எலெக்ஷனில் நிற்கலான்னா அது எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டியதில்லை. அங்கே நீங்கள் உங்களுக்கு டெபாசிட் போகுதா இல்லையான்னு பாருங்கள். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இதில் சொல்கிறாரு நம்ம வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறார். யார்? சாமியை கும்பிடுறவங்கலாம். நீதித்துறையை தன் கட்டுப்பாடில் கொண்டு வர முயற்சிப்பது நீங்களா மற்றவங்களா? நீங்கள் தான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தோன்னே அவர் மேலே பதவி நீக்க தீர்மானம் கொண்டாந்து நீதிபதியை பயமுறுத்துறீங்க. இப்படி பயமுறுத்தினா எல்லா நீதித்துறையில் எல்லாருமே நமக்கு பயந்துக்கிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நீதித்துறையை உங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்யும் சூழ்ச்சி. மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுறது எப்படி செய்கிறீங்க? அவங்க காலமாக இருந்தது தானே சொல்கிறாங்க. அதனால் இவங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க விசாரிக்க தடை இல்லை, தனி நீதிபதி விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. அதனால் காலி.
சார் காலியான மாதிரி ஒட்டுமொத்த நீதித்துறையும் உங்களுக்கு எதிராகி போய்விட்டது. நான் பல பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா நீதித்துறையும் வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், முன்னாள் வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள் எல்லார்ட்டையும் பெரும்பாலானவங்ககிட்ட பேசி பார்த்தா அத்தனை பேரும் விடக்கூடாதுன்ட்டாங்க. இனி சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வராது. இந்தியா பூரா உங்களுக்கு எதிராகிவிட்டது நீதித்துறை. அதனால தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் ஒரு கேஸ் வந்தது. என்னென்னா நவோதய பள்ளிகள். நவோதய பள்ளிகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய பயிற்றுவிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள், அதில் ஹிந்தி இருக்கும். இந்த கூட்டம் என்ன பண்ணால் சிபிஎஸ்சியே திறக்கக்கூடாது. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சிபிஎஸ்சி பள்ளி வச்சுருப்பாங்க, சன்ஷைன் நிறைய. ஆனால் அரசாங்கத்துமை வந்து அதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துறப்பதற்கு, அந்த பள்ளிகளை திறப்பதற்கு நிலத்தையே எடுத்து கொடுக்காமல் தாமதித்து வந்தார்கள். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, கூட்டாட்சி தத்துவத்தில் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தனி இதெல்லாம் போட்டுட்டு வெறும் இந்திய தமிழில் தான் படிக்கணும், இந்திய படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. 6 வாரம் டைம் தரேன். நவோதய பள்ளிகளுக்கு இடத்த கொடுத்துட்டு ஒழுங்காக வேலையை பாருங்க. படிக்க விரும்புவங்க படிக்கட்டுமே, நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 6 வாரத்துக்குள்ளே புதிய நவோதய பள்ளிகள் திறக்கப்படும். இல்லாவிட்டால் கொண்டு வாங்க கண்டெம்ப்ட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை கொண்டு வாங்க. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வாங்க. நவோதய பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் படிக்கட்டும். தமிழை படிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் தமிழை படிக்கட்டும். அதுதான் என்னுடைய அவங்க விருப்பம் தானே. அதனால் தமிழும் படிக்கட்டும், இதுவும் படிக்கணும். புதிய பாடத்திட்டத்தை ஓச்சிட்டாங்க. எல்லோரும் பயப்படாதீர்கள். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் 2006 மேய்க்கு பிறகு புதிய பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படும். நவோதய பள்ளிகள் இன்னும் அதிகமாக திறக்கப்படும். தமிழ் பள்ளிகளும் இருக்கும். தமிழை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும், மற்ற மொழிகளை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும். கல்விக்கு நாம் தடை போடக்கூடாது. கல்வி என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியல்வாதிகள் அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இதுநாள் வரை தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு குழந்தைகளை வேறு மொழியை படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்சி பள்ளியில் இந்தியை படித்து கொண்டிருந்தார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்சி பள்ளிகளை தனியார் பள்ளிகளாக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதற்கு முடிவு வந்துவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் நிறைய தீர்ப்பு வரும். வெயிட் பண்ணுங்கள், நிறைய தீர்ப்பு வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போக முடியாது. அவ்வளோதான். அதுக்காகத்தான் மார்க்கண்டேய கஜ்ஜு, முன்னாள் நீதிபதி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி, நமக்கு தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் சொல்லிட்டார், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்த தமிழ்நாடு தான்ப்பா ஊழல் பண்ணுறதுல சுட்டி காட்டினா கைது பண்ணுறாங்க. இது மோசமான முன்னுதாரணம் சொல்லி முன்னாள் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவ்வளவு மோசமாக விமர்சித்திருக்கிறார் இவர்களது ஆட்சி. அதனால் நவோதய பள்ளிகள் அதிகமாக திறக்க வேண்டும். ஒவ்வொருவரும் விருப்பமுள்ளவர்கள் படிக்க வேண்டும். புதிய பாடத்திட்டத்தை அமுல்படுத்துங்க. இந்தியா முழுவதும் ஒரு பாடத்திட்டம் வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் ஒரு பாடத்திட்டம் வச்சுட்டு, அதில் அரசியல் தலைவர்கள் நேற்று வந்தவங்களை பற்றி எல்லாம் பாடத்திட்டம். அநியாயம் இல்லையா? இவங்க நோபல் பரிசு வாங்கினவங்களை பற்றி பாடத்திட்டத்தில் போடுங்கப்பா. அது இல்லாமல் உங்கள் அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு வேண்டிய உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களை வந்துக்கிட்ட பாடத்திட்டத்தில் என்னமோ சாதனையாளர்கள் மாதிரி வைப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.